கேள்விகள் என்ன இருக்கா? பிஜேபி வந்து தாவேக்கா வந்து காங்கிரஸோட சேர்ந்து எதிர்காலத்தை கூட்டணி வைக்கிறதா முயற்சி செய்யறது தெரியுது. அதை பத்தி அவங்க சேர்ந்திருக்கிறாங்கல்ல, அப்புறம் இது என்ன முயற்சி செய்யறது என்ன இருக்குது? அதாவது திமுகவில் போட்டியிட்டாங்க, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று சொன்ன காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகும் விடுதலை சிறுத்தை கட்சி அத்தனை கட்சியும் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று கடுமையாக போட்டியிட்டார்கள். திமுக தயவால் வெற்றி பெற்றார்கள். அப்புறம் இந்த வந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். இது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இது கேள்வி நீங்க மக்கள் கிட்ட தான் கேட்கணும். 5 ஆண்டு தொடர முடியாதுன்னு திமுக தலைவர் சொல்லியிருக்காரு. அது விரத்தியில ஏதோ ஒண்ணு பேசுவாரு. அவர் விரத்தியில பேசுவாரு. அவர் விரத்தியில என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறார். அவர் மக்கள் சரியான முடிவு எடுக்கல, இளைஞர்கள் இப்படி எடுக்கல. மக்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க, மக்கள் தீர்ப்பை நாம் மதிக்க வேண்டும். அலட்சியப்படுத்தக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. அவங்க கட்சிக்குள்ளே சுய பரிசோதனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நல்லதுதான். இன்னும் நிறைய செய்யணும். இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ கூட்டத்தில் பேசினாரு. என்னன்னு சொல்லியிருக்கிறாருன்னா, அவங்க ஆட்சி, திமுக ஆட்சி மீது மக்கள் கோபமே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அவருக்கு தெரியாம அவர் சுத்தி இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா மக்கள் மிகுந்த கோபத்தில் இருந்தார்கள். அது நாங்க பார்த்தோம். என்னுடைய 100 நாள் நடைபயணத்திலே நான் பார்த்துட்டேன். சாதாரண கோபம் கிடையாது. மக்கள் மிகுந்த கோபத்தில் இருந்தார்கள் திமுக ஆட்சியில். ஏன்னா எதுவுமே நடக்கல, எல்லாமே ஏமாற்றி, எல்லாம் விளம்பரப்படுத்திட்டாங்க. அவ்வளவு ஊழல் நடந்தது, விளம்பர ஆட்சி தான் நடந்தது. அதை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லல. அவர் ஏதோ வந்தாங்க, கூப்பிட்டாங்க, படிக்க வச்சாங்க, கூட்டிட்டு போனாங்க அவளை வீட்டுக்கு, அவ்வளவுதான். அவர் உண்மை நிலவரத்தை அவர்கிட்ட சொல்லல. இனியாவது தெரிஞ்சுக்கணும். அவர் சென்னையில ஏன் தோல்வி அடைஞ்சாங்கன்னு இப்போ தெரியும் எல்லாருக்கும். ஒரு நபர் இருக்கிறார், அங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர். மற்றபடி இந்த பக்கத்தில் வட மாவட்டத்தில் இன்னொருத்தர், திருவண்ணாமலை சார்ந்த ஒரு மாமன்னர் ஒருத்தர் இருக்கிறார், ஏவா வேலுன்னு. இப்படி எல்லாம் சேர்ந்து இவங்க எல்லாம் தோக்கடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் சுய பரிசோதனை செய்து அது அவங்க கட்சி பிரச்சனை. அது நம்ம பேச வேண்டாம். ஆனாலும் அவர் இன்னும் நினைச்சிட்டு இருக்கிறார், ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஏதோ மக்கள் நல்லா தான் இருந்தாங்க, நல்ல கோபம் இல்லை, அதெல்லாம் இல்லைன்னு. அது தவறு. அது சார், இப்போ ஐயுஎம்எல் விசிகெல்லாம் ஆல்ரெடி கூட்டணியில இணைஞ்சு அமைச்சர்கள் பங்கு எடுத்துட்டாங்க. இடதுசாரிகள் மட்டும் இனி வெளியில இருந்தா ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்ப ஏதாவது கொள்கை முரண்பாடு ஏற்படுற பட்சத்துல பாமகவோட நிலைப்பாடு எப்படி சார்? எங்க நிலைப்பாடு போக போக தெரியும். நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நல்ல யோசனைகளை நாங்கள் முதலமைச்சர் விஜயனுக்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம், இன்னும் சொல்லுவோம். அரசு நல்லது பண்ணா பாராட்டுவோம், தப்பு பண்ணா கடுமையா நாங்க போராடுவோம். நான் கேட்கறது என்னுடைய பதிலே வந்துடுச்சு. தொடர்ந்து பெட்ரோல் ஏறிச்சு. அதை பத்தி அதான் இன்னைக்கு இருக்கிற சூழல், சில தவிர்க்க முடியாத ஒரு சூழலால் இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒரு சூழல். இது இந்தியாவில் மட்டும்னா சும்மா பேசலாம், விமர்சனம் பண்ணலாம். ஆனா இந்த ஈரான் போர்னால உலகம் முழுவதும் பெரிய அளவில் பாதிப்பு வந்திருக்கிறது. ஆனாலும் அதுலயே இந்த அளவுக்கு, ஏன்னா மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 110 ரூபாய் ஒரு பக்கத்தில், நம்ம பக்கத்துனால 250 ரூபாய் ஒரு லிட்டர் பெட்ரோல், 190 ரூபாய் ஒரு லிட்டர் டீசல், அப்படிலாம் இருக்கு. ஆனாலும் அதை நான் கம்பேர் பண்ணல. ஆனாலும் நிச்சயமா குறைக்கணும். மக்களிடம் அதாவது இந்த பிரச்சனையை மக்களிடம் எடுத்து செல்லக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் அந்த பெட்ரோல் கம்பெனியில் இதை எடுத்துக்கணும், அப்சர்வ் பண்ணணும். இந்த சுமையை மக்களிடம் எடுத்து செல்லக்கூடாது. இந்த சுமையை பெட்ரோல் கம்பெனியெல்லாம், பெரிய கம்பெனி, இந்தியன் ஆயில் கார்பரேஷனோ, பாரத் பெட்ரோலியம், இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிங்க எல்லாம், அவங்க இந்த சுமையை ஏற்றுக்கணும். ஏன்னா எனக்கு இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே இது ஒரு தீர்வு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த ஈரான் சண்டையில் பேச்சுவார்த்தை நல்லா வேகமாக நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் ஒரு தீர்வு வந்துருச்சுன்னா ஒரு சரியாயிடு. ஆனாலும் பிரதமர் அவர்கள் சொல்வது கிட்டத்தட்ட அடுத்த 1 மாதம் 1.5 மாதத்திற்கு எந்த தட்டுப்பாடும் இருக்காது, போதுமான அளவில் நமக்கு எரிவாயு இருக்கு, கச்சா எண்ணெயும் இருக்கு, அதனால சொல்லியிருக்கிறாரு. அதனால அதிமுகவில் இப்போ பிளவு ஏற்பட்டிருக்கு. சிவி சண்முக தலைமை தனியாக போயிருக்காங்க, எடப்பாடி தலைமை தனியாக இருக்காங்க. இந்த நிலைமையில பாமக அவங்களோட தொடர்ந்து கூட்டணி இருக்குமா, இந்த எம்பி எலெக்ஷன் கூட்டணி இருக்குமா, உள்ளாட்சிக்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். அவங்க உட்கட்சி பிரச்சனை, அதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கூட்டுறவு கடன், இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு நாங்கள் கூட்டுறவு கடனை நாங்கள் வந்தவுடன் ரத்து செய்வோம்னு சொல்லியிருக்கிறார்கள். அது மனசுல தான் வச்சுக்கணும். இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழலில் உடனே அது செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல எனக்கு. ஆனாலும் ஒரு மனசுல வச்சுக்கணும்.
அதாவது கடந்த திமுக ஆட்சி காலத்துல 4,96,000 கோடி, கிட்ட 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க திமுகவில். திமுக ஆட்சி வருவதற்கு முன் அண்ணா திமுக ஆட்சி காலத்துல 2021 தமிழ்நாட்டின் அரசினுடைய நேரடி கடன், நிர்வாக கடன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெட்னு சொல்றது. இப்ப பொதுத்துறை கடன்லாம் அது வேற. நேரடி நிர்வாக கடன் வந்து 4,56,000 கோடி இருந்தது. திமுக வந்தவுடன் கூடுதலாக 5 லட்சம் கோடி வாங்கினாங்க. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, 5 லட்சம் கோடி கடன் வாங்கின திமுக அதுல எவ்வளவு மூலதன செலவுக்காக நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது? மூலதன செலவுனா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங். இப்போ ஒரு ரோடு போடுறது, ஒரு காலேஜ் கட்டுறது, இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்க்கு எவ்வளவு முதலீடு செஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா 5 லட்சம் கோடியில வெறும் 1.5 லட்சம் கோடி தான் மூலதன செலவுக்கு திமுக பயன்படுத்தி இருக்கிறது. மீதி இருக்கிற 3 லட்சம் கோடி அது பாத்தீங்கன்னா கடன் வாங்கி, கடனை கட்டுறதுக்கு கடன் வாங்கி இருக்குது, வட்டியை கட்டுறதுக்கு கடன் வாங்கி இருக்குது. இவங்க சொன்னாங்க 500, 5000 திட்டம், 3000 திட்டம், 1000 திட்டம். இது திட்டம் கிடையாது, இது சமூக நலத்திட்டம், அவ்வளவுதான். சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம், இது ஸ்கீம். இதற்கு கடனை வாங்கி இதுக்கு தான் கொடுத்துருக்கிறாங்க. அப்போ வளர்ச்சிக்காக கடனை வாங்கினா வளர்ச்சி வேணும், நமக்கு கட்டுமானங்கள் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அடிப்படை கட்டுமானங்கள் வேணும். அது கடன் வாங்குங்க, தப்பு கிடையாது. இங்க தேர்தல் நெருங்கிடுச்சு, இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு சூழல்ல இருக்கு, ஒரு மோசமான ஒரு சூழல், நிதி நெருக்கடி சூழல் ஒன்று இருக்கு. அதை சரி செய்ய வேண்டும். அதில் மத்திய அரசும் அதுக்கு தமிழ்நாட்டுக்கு உதவ வேண்டும் இந்த நேரத்தில்.